பென்டன்ல உங்க ஃபேவரட் ஏலியன் பத்தி நான் பேசுறேன். வீடியோ பார்ட் 5. இந்த வீடியோல பென்டன்ல வர ஜெட்ரா ஏலியனை பத்தி தான் பேச போறோம். வீடியோக்குள்ள போலாமா? நம்ம ஜெட்ரா ஏலியனை ஏலியன் போஸ்ட்ல இருந்து நமக்கு ஷோ பண்ணிருப்பாங்க. இதோட ஸ்பீஷிஸ் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேரோஃபிபியன் அண்ட் இதோட பிளானட் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேரோபிலா. இவருடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைவன் கிட்ட இருக்கிறதுல பெரிய பவர் அப்படின்னா அது ஃபாஸ்ட் தான். எந்த அளவுக்கு தலைவனால ஃபாஸ்டா பறக்க முடியும் அப்படின்னா லைட்டை விட ஃபாஸ்டா பறக்க முடியும். தலைவனால பறக்க மட்டும் முடியாது, தண்ணிக்குள்ளேயும் சஸ்டெயின் பண்ண முடியும். பிகாஸ் அவருடைய பிளானட் அப்படி. அண்ட் இந்த ஏலியன் கிட்ட இருக்க இன்னொரு பெரிய பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நியூரோ ஷாக் பிளாஸ்ட். அதை தலைவனுடைய கண்ணு மூலியமாவும் வால் மூலியமாவும் யூஸ் பண்ணுவாரு எனிமீஸ் அட்டாக் பண்றதுக்கு. இதெல்லாம் விட இன்னொரு பெரிய பவர் இருக்கு. இவர் பறக்கிறதுக்கு சரி, இவர் பறந்துட்டு இருக்க டைரக்ஷன் இருந்து டைவர்ட் ஆகி சீக்கிரமா முன்னாடி போறதுக்கு சரி சானிக் ரேடியேஷனை தலைவன் யூஸ் பண்ணுவான். ஏண்டா பறக்கிறதெல்லாம் ஒரு பவராடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பென்டன்ல ஒரு சில ஏலியன்ஸ் மட்டும் தான் பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலயும் இந்த ஏலியனால ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ணிட்டு பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இவரால ஃபயர் ஹீட்டான பிளேஸ்ல சர்வை பண்ண முடியும். இவரை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சாலும் சரி, எலக்ட்ரிசிட்டி பவர்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, தலைவன் அங்கேருந்து ஈஸியா எஸ் ஆயிடுவான். ப்ரோஸ்ன்னு இருந்துச்சுன்னா கான்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. அப்படி பார்த்தா நம்ம ஜெட்ரா ஏலியனுக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் பொருள் எடுத்தே அவனை போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தலைவனுக்கு இருக்க பெரிய வீக்னஸ்னா அவருடைய நியூரோ ஷாக் பிளாஸ்ட் தான். புரியல? அவரோட நியூரோ ஷாக் பிளாஸ்ட் அவர் மேலே ரிஃப்ளெக்ட் ஆனாலுமே அவருக்கு பிரச்சனை தான். தலைவனுக்கு இன்னொரு பெரிய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தலைவனால பறக்க முடியும், நீந்த முடியும், பட் நடக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இது ஸ்பைடர் மங்கியோட வெப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வெப்ல போய் மாட்டுச்சு அப்படின்னா இதால வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஏலியனை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்து உங்களுக்கு எந்த ஏலியன் ஃபேவரட்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க.